அந்த நாடுன்ற ஒரு பெரிய ஃபேமஸான சிவாஜி சார் படம். அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் மட்டும்தான் சேம், அந்த பழைய நந்தனாருக்கும் இந்த நந்தனாருக்கும். மற்றபடி வந்து கதையெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் தான். அந்த நாளில் என்ன நடந்துச்சு, அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லை. அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு கதை ரீதியாக சம்மந்தம் வந்துருக்கு. ஆனால் டைட்டில் வந்து ஒரே டைட்டில் தான். சார் நீங்கள் முதல் படம் பூஜைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்தார், என்ன சொன்னார் அன்னைக்கு? இவர் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு போஸ்டரை பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துருக்குன்னாரு ஒன்று. ரெண்டாவது வந்து என்னை பார்த்துட்டு சொன்னார், உண்மையிலுமே வந்து ஹீரோ மாதிரி வந்திருக்கீங்க அப்படின்னாரு. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு வந்து பிளெஸிங்காக தான் வந்து பார்க்குறேன் அவர் வந்து சொன்னது. அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட வந்து பேசிட்டு இருந்தார் இந்த படத்தை பற்றி. அண்ட் எந்த மாதிரி கதைன்னு வந்து கேட்டுட்டு இருந்தாரு, அண்ட் என்னை பற்றி வந்து கேட்டுட்டு இருந்தாரு. அது ஒரு பெரிய பிளெஸிங்காக இருப்பாங்க. இப்போ நீங்கள் அந்த நாள் படம் நீங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, நாங்கள்லாம் 2 நாளைக்கு அப்புறம் படம் பார்க்க போகிறோம். கதை என்ன சொல்ல வரீங்க? ஸோ இது வந்து ஒரு ஹாரர் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் இந்த கதை. ஸோ நீங்கள் பாருங்கள், படத்தை பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து பிடிக்கும். ஒரு தமிழ் சினிமா, ஒரு இந்திய சினிமாலேயே ஒரு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒன்று வந்து அட்டன் பண்ணியிருக்கோம். ஏன்னா படத்தில் வந்து டைம் லூப் இருக்குது, ப்ளஸ் வந்து ஹியூமன் சாக்ரிஃபைஸ்னு கண்டென்ட்டும் வந்து இருக்குது. நீங்கள் கெஸ்ஸே வந்து பண்ண முடியாது, அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இருக்குது ஸ்க்ரீனில். நீங்கள் படத்தை பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். படத்தோட ஹீரோயினை பற்றி சொல்லு. படத்தில் வந்து 2 பேருங்க, ஆத்யா பிரசாத்ன்றவங்க ஒருத்தங்க, இன்னொருத்தங்க வந்து தீபா பாபு. ரெண்டு ஹீரோயின்ஸ் வந்து இருக்காங்க அந்த படத்தில். 2 ஹீரோயினை படத்தை நீங்கள் லவ் பண்ணுறீங்களா? இல்லை, ஆக்சுவலாக இது படத்தில் வந்து லவ் சீன்ஸே வந்து இல்லை. ஏன்னா இது வந்து சைக்கலாஜிக்கல் ஹாரர் த்ரில்லர்னால அந்த லவ்க்கான ஸ்கோப்பே வந்து இல்லை அந்த படத்தில். பட் இருந்தாலும் ஒரு எப்போ எல்லா படத்துக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ஹன்ச் இருக்கும்ல, ஸோ அதனால ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். டேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கதை வந்து சொன்னாருங்க. கதை ஆக்சுவலாக அவர் சொல்லும் போதே ஒரு ஸ்பார்க் பார்த்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் உட்காந்து வந்து ஒர்க் பண்ணி அந்த கதையை நிறைய நாங்கள் வந்து ரீசர்ச் பண்ணி இந்த கதையை நாங்கள் வந்து பண்ணோம். ஆக்சுவலாக அவர் பண்ணியிருக்காரு, பட் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே வந்து நான் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில். ஏவிஎம்மோட பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கீங்க, முகன் சார் பொண்ணை. அடுத்த ஏவிஎம் என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்ன பேச்சுவார்த்தை நடக்குதா? ஸோ அவங்க வெப் சீரிஸ் ஏவிஎம் பற்றி இருக்கும்போது நம்ம சொல்லலாம் ஆக்சுவலாக. ஸோ அவங்க வெப் சீரிஸ் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது ப்ராபப்ளி அவங்க சொல்லுவாங்க. சார் படம் பார்த்துட்டாங்களா? இல்லை, அவங்க யாரும் பார்க்க. அப்பா பெரிய ஃபைனான்ஷியல் எல்லாருக்கும் தெரியும். அப்பாவோட இதில் ஈடுபாடு எப்படி இருந்தது? அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே எனக்கு பயங்கர வந்து சப்போர்ட்டிவ் தான். எப்போதும் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப வந்து சப்போர்ட்டிவாக தான் வந்து இருப்பார். அப்பா படத்தை வந்து பார்த்துருக்காரு, வந்து 2 வாட்டி பார்த்துட்டாரு. ஆக்சுவலாக அந்த படத்தை ரொம்ப வந்து பிடிச்சிச்சு அப்பாவுக்கு. அவர் அந்த சிவாஜி கணேசன் அந்த டைமு, அவர் அந்த டைம்லேருந்து அவர் பெரிய ஃபேனு, அந்த சிவாஜி கணேசன் சாரோட வந்து ஃபேனு. அப்பா படத்தை பார்த்துட்டு ஒரே ஒரு விஷயம் தான் வந்து சொன்னார். என்னன்னா முதல்ல படத்தில் வந்து டைட்டில் கார்டில் வந்து சிவாஜி கணேசன் சாருக்கு ஒரு நன்றி போடுங்க அப்படின்னு சொன்னாரு. நான் அதையும் வந்து சேர்த்துட்டேன் படத்துல. சார் இந்த படத்துக்கு நிறைய விருது கிடைச்சதாக கேள்விப்பட்டோம். என்னென்ன விருது கிடைச்சது, எந்த ஊர்ல கிடைச்சது? கிட்டத்தட்ட 6 இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் இந்த படத்துக்கு. லண்டன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், நியூயார்க் மூவி அவார்ட்ஸ், அமெரிக்கன் கோல்டன் பிக்சர் இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல், அப்புறம் வேர்ல்டு ஃபிலிம் கார்னிவல் சிங்கப்பூர், அப்புறம் மெடுசா. அந்த மாதிரி 6 அஃபிஷியல் அவார்ட்ஸ் அந்த படத்துக்கு, ப்ளஸ் 9 அஃபிஷியல் நாமினேஷன் அந்த படத்துக்கு. ஸோ உலக சினிமாவில் இது மீன் உலகத்தில் இந்த படத்தை ரொம்ப வந்து வரவேற்று ஒரு ஸ்டாண்டிங் அவேஷன் தான் வந்து கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் லண்டன் மூவி அவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என் படத்தை பார்த்துட்டு அவங்க ஸ்டாண்டிங் அவேஷன் வந்து கொடுத்தாங்க படத்தை வந்து பார்த்துட்டு. ஸோ அது ஒரு பெரிய ஒரு பெருமையாக நான் வந்து இருக்கிறேன். சார் உங்கள் பேனரில் ஏன் சார் இந்த படத்தை இறக்காம வெளியில் பேனரில் போயிருக்கீங்க? எங்கள் பேனர்னா என்ன? ஏவிஎம் ஒரு பிராண்டு. பார்த்தீங்கன்னா ஏவிஎம் வந்து அவங்க பண்ணக்கூடிய படங்கள் வந்து எல்லாமே யூத் அண்ட் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து பண்ணுறாங்க. இது நரபலின்ற இந்த சம்பந்தம் படம் வந்ததுனாலே நான் அந்த பேனர் நான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் சரி. பெரிய பேனர் சார், நீங்கள் அப்பாவும் ஒரு ஃபினான்சர் கூட இருக்கிறவங்களும் பெரிய ஒரு டீம். உங்களாலேயே இந்த டைமில் ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு டேட்டு போட்டிங்கன்னா கம்பல்சரி எந்த உங்கள் டீம்லேருந்து வந்து போட்டாவே உடனே ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த டேட் கரெக்டாக ரிலீஸ் ஆகிடும். ஏன் இது தள்ளி போச்சு?
சார் எல்லாருமே நியூமராலஜின்னு ஒன்று பார்க்குறாங்கல்ல, ஒரு நம்பரோட இதுவே வந்து உங்களுக்கு பலி கொடுக்கறது, ஹியூமன் சாக்ரிஃபைஸ், சைக்காலஜின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் போட்ட டேட்டோட சைக்காலஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 + 2 + 11, ஸோ 6. இப்போ வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறது 13th, ஃப்ரைடே த 13th, கரெக்டாக ஃப்ரைடே ரிலீஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயமே. எங்களோட இன்ட்ரெஸ்ட்னால அந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணுறோம். தள்ளி போகுதுன்றது வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம், பட் இந்த படம் தள்ளிலாம் போகல. எங்களோட சாய்ஸ் 13th December. ஏன்னா ரஜினி சார் தான் வந்து ஓப்பனிங் எல்லாம் பண்ணி வச்சாரு. ரஜினி சார் வந்து 12th பர்த்டே, ஸோ 13 ஏதாவது சிங்க் ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி சிங்க் வந்து இல்லைங்க. 13th நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரைடே த 13th அது வந்து டெவில்ஸ்க்கான வந்து நம்பர்னுவாங்க. ஸோ இந்த படமும் அந்த மாதிரி ஒரு படம் தான். அதனால அந்த டேட்டுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவோம். சரி, இது உண்மை கதையா இது? இந்த இது கதை நரபலி அந்த மாதிரி பெரிய இல்லைங்க. ஆனா வந்து நிறைய வந்து ரிசர்ச் வந்து பண்ணியிருக்கோம் ஒரு படத்துல. நரபலி சம்பந்தமான விஷயத்துக்கு நிறைய வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரிசர்ச்லாம் வந்து இருக்கும் ஒரு படத்துல. ஏன்னா லியோ படத்துலயே பார்த்தீங்கன்னா அதே தான் சேம் கண்டென்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி நரபலி கொடுக்கத்தான், அதாவது அவங்க பொண்ணையே பலி கொடுக்கத்தான் கதையை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி நரபலி ஏதாவது இருக்கா? நீங்க வந்து லியோ படம் பார்த்தீங்கன்னா லியோ படத்துல ஒரு அங்கம் தான் வந்து இருக்கும். ப்ராபபிலி ஒரு 10 நிமிஷம் வந்து இருக்கும். அதான் கதை, அதுல இருந்து டிராவல் ஆகுது லியோ. இது வந்து ஒரு இல்ல 10 நிமிஷம் தான் அதானே கதை லியோல. அது கதை நீங்க சொல்றீங்க, பட் லோகேஷ் கேட்டீங்கன்னா நீங்க வேற ஸ்டோரி சொல்லுவாரு. பட் இது இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு டெமிகாட்னு சொல்லுவாங்க. டெமிகாட்னா ஒரு நீங்க நம்மளோட வழக்கு தமிழ்ல ஒரு ஈவில நான் வர்ஷிப் பண்றேன், கடவுளை வர்ஷிப் பண்ற மாதிரி எனக்கு கடவுள்னு ஒருத்தங்களை வச்சு ஒரு வழிபாடு செய்யறவங்க தான். அதுல மாயாயாகினின்னு ஒருத்தங்க இருக்காங்க. திஸ் கோஸ் பேக் டு BC சென்ச்சுரிஸ்லாம். ஸோ அதை பேஸ் பண்ணி முகல் காலத்துல அந்த காலத்துல இருந்து வந்த ஒரு ஸ்டோரி தான் இது. அந்த டைம்ல உண்மையா இருந்திருக்கலாம். இப்போ நாங்க சொல்றது இவர் சொன்னார்னா அது உண்மை நீங்க கூட நம்பலாம். அது மாயாகினி நீங்க பாத்தீங்கன்னா அது முகல் ரூலர்ஸ்லாம் அதை இவங்க ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து அக்பர் வந்துட்டு அந்த வழிபாடை வந்து ஸ்டாப் பண்ணாரு. மாயாகினியோட வழிபாடை அக்பர் வந்து ஸ்டாப் பண்ணாரு. ஸோ அந்த வழிபாடை தான் இந்த படத்துல நாங்க வந்து கொண்டு வந்திருக்கோம். பிளாக் மேஜிக் இருக்கா இல்லையா சார்? ஏன்னா நிறைய பேர் வந்து திராவிடர்கள் இருக்காங்க, சரிங்களா, கடவுளே இல்லைன்றாங்க. பிளாக் மேஜிக் சுத்தமாக நம்பவும் போறது கிடையாது. இதை எப்படி வந்து மக்களுக்கு எடுத்துட்டு போறீங்க? நீங்க கடவுள் இருக்கு நீங்க நம்புறீங்களா இல்லையா? நான் நம்புறேன். ஆனா வந்து நாங்க நம்பல, பாதி பேர் நம்பல. ஆமா, பாதி பேர் நம்புறாங்க, பாதி பேர் நம்பல. நான் கேக்குறேன்னா நீங்க ஏன் நம்புறீங்க? நீங்க ஏன் நம்புறீங்க? ஒரு நம்பிக்கையோட உங்க நம்பிக்கை இருக்குல்ல, எங்க நம்பிக்கை இல்ல. அப்புறம் எப்படி நீங்க எங்களை கேட்கலாம்? அதான் இப்போ BCல நம்ம ரிசர்ச் பண்ண பார்த்தா அக்பர்ன்றவரு இந்த மாயாகினியை நம்பி ஒரு செயல் செஞ்சிருக்காரு. சோ சாரி, அக்பர் வந்து அதை ஸ்டாப் பண்ணிருக்காரு. அதுக்கு முன்னாடி அது நடந்திருக்கு. சோ இப்போ அந்த விஷயத்தை நாங்க வெளிப்படுத்துறோம். இல்ல அக்பர் ஏன் ஸ்டாப் பண்ணாரு? இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஸ்டாப் பண்ணல. இல்ல அக்பர் எதுக்கு ஸ்டாப் பண்ணாருன்னா ஒரு ஹியூமன் சாக்ரிஃபைஸ் நரபலி சம்பந்தமான திங்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்கனால அது வந்து இஸ்லாத்துக்கு வந்து அகேன்ஸ்டா வந்து இருக்கனால தான் அவர் ஸ்டாப் பண்ணாரு. நான் அது வந்து அவுரங்கசீப் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இதோட ஐதீகம் என்னன்னு பாத்தீங்கன்னா நரபலி கொடுத்துட்டு இந்த சாமின்னு சொல்லாம தெரியல, ஒரு சாத்தானன் ஒரு கடவுள்னு ஒரு சொல்லலாம். இந்த சாத்தானன் ஒரு கடவுளுக்கு ஒரு நரபலி வந்து கொடுத்துட்டு இன் ரிட்டர்ன் அவங்களுக்கு வந்து இந்த பேரு புகழ் பவர் அதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அக்பர் தான் வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணார். ஏன்னா கம்ப்ளீட்டா இது அவங்களோட இஸ்லாத்துக்கு வந்து அகேன்ஸ்டா வந்து இருக்குன்னு சொல்லி வந்து ஸ்டாப் பண்ணார். பிளஸ் வந்து ஹியூமன் சாக்ரிஃபைஸ் வந்து இருக்கு, நரபலி வந்து இருக்கு. அது வந்து ஹியூமனிட்டிக்கே வந்து தப்பான ஒரு திங். சார் இப்போ வந்து உங்களை பார்த்து நல்ல ஹீரோ மெட்டர் சார், சரிங்களா, எடுத்தவங்க இது மாதிரி ஸ்டோரி செலக்ட் பண்ண என்ன காரணம் சார்? ஏதாவது நம்ம ஒரு டிஃப்ரெண்டா வந்து பண்ணோம். டிஃப்ரெண்ட் இல்லை சார், இல்லை சார், என்னன்னா உங்க பிராண்டே வேற, சரிங்களா, நீங்க என்ன பண்ணாலும் ஹிட் ஆயிடுறீங்க. எடுத்த உடனே இது மாதிரி கதை சூஸ் பண்ணாதான் மக்கள் கிட்ட போய் சேர முடியும் சொல்லிட்டு பண்றீங்களா? இல்ல மக்கள் இல்ல இந்த கதை வந்து ஹிஸ்டரியை நம்ம படிக்கும் போது ஹிஸ்டரியே தப்பு சார். தப்பு ஹிஸ்டரி வந்து நீங்க அது நம்புங்க நம்பாத போங்க, அது நம்ம அந்த டிபேட்குள்ள நான் போக முடியாது. ஹிஸ்டரியை பத்தி நிறைய பேர் நிறைய விதமா சொல்லுவாங்க. ஸோ எதுவுமே கன்ஃபார்ம் பண்ண முடியாது. மாயாகினி இஸ் ஸ்டோரி பிஹைண்ட் த இது. ஸோ அந்த ஸ்டோரி நாங்கள் புக்கில் படிக்கும்போது இப்போ ஹாரி பாட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா புக்கில் படிச்சு தான் எடுத்துருப்பாங்க. ஏன் அந்த கதையை நீங்கள் ஹாரி பாட்டர் சூஸ் பண்ணி கேட்டால் சரியாது உங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த கதை இவர் சூஸ் பண்ணது காரணம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பிளாக் மேஜிக் ஸ்டோரி வந்து படிக்க உள்ள நம்மளை கூப்பிட்டுட்டே இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு கான்செப்ட்ல தான் இவர் சூஸ் பண்ணிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். எடுத்தவரை ஏ சர்டிஃபிகேட் வாங்கிருக்கீங்க, எப்படி சொல்லுங்க? அந்த சர்டிஃபிகேட் வாங்குறது கஷ்டப்பட்டதும் கஷ்டப்பட்டீங்க. ஆமாம், சர்டிஃபிகேட் வாங்குறதே கஷ்டப்பட்டாரு. டெல்லி போய் வாங்குறதே நாங்கள் கஷ்டப்பட்டு தான் வாங்குவோம். ஏன்னா வந்து கேமரா Shyam, this is Anupama from Deccan Chronicle. I wanted to ask you that. Hi, how are you? Just wanted to know about the challenges with the censor board. You had severe I had a lot of problems actually. என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன், எப்படி ஓவர்கம் பண்ணேன்னு சொல்லுங்க. அவங்க வந்து படத்தை வந்து பார்த்தாங்க. படத்தை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அலோவ் பண்ணல அவங்க படத்தை.
என்ன சொன்னாங்கன்னா வந்து நரபலி சம்மந்தமான வந்து படமாக வந்து இருக்குது, நீங்கள் வந்து நரபலியை வந்து க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி வந்து இருக்குது வந்து படத்தில், ஸோ நீங்கள் வந்து இந்த படத்தை அலோவ் பண்ண வந்து முடியாதுனாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க அந்த மாதிரி இல்லை, நீங்கள் வந்து படத்தை வந்து பாருங்க. அதுக்கப்புறம் நிறைய கட்ஸ் பண்ணேன், நான் கட்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போனோம். வந்து ரிவைசிங் கமிட்டி போட்டு ஆமாம் அவங்க பார்த்துட்டு அது ஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துட்டாங்க அந்த படத்துக்கு. அதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து இவ்வாறே வந்து கொடுக்க வேண்டிய வந்து படம் தான், அது ஏக்கான படமே இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் படம் வந்து பார்க்க போகிறீங்க இன்னும் 2 daysல பார்த்து நீங்களே வந்து சொல்லுங்க அவங்க ஏ வந்து கொடுத்தது வந்து நியாயமா நீங்களே வந்து இந்த படத்தை கட்ட வச்சு அனுப்புவீங்களா கட்டல அனுப்புவீங்களா? இல்ல அவார்டுக்கு அனுப்பும்போது நாங்க வந்து கட்டோட தான் வந்தோம். ஒவ்வொரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு டிஃபரெண்ட் அவார்ட்ஸுக்கு நாங்க டிஃபரெண்டா வந்து அனுப்பிச்சோம். பெரும்பாலான வந்து அவார்ட்ஸ் கட்டோட தான் வந்து அனுப்பிச்சோம். கதையை மாத்த மாட்டோம். வேணா இப்ப சென்சார் ரெக்வஸ்ட் பண்ணதுனால நிறைய விஷயங்கள் வந்து எடுக்க வேண்டியதாச்சு, நிறைய சீன்கள் எடுக்க வேண்டியதாச்சு. அந்த சீன் எல்லாம் வந்து நம்ம இதுல ஸ்ட்ரைட்டாவே பார்த்துருக்கோம். எத்தனை தியேட்டர் இதில் ரிலீஸ் பண்ண போறீங்க? ஏன்னா இப்போ வர படங்களுக்கு தியேட்டர் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ நான் ஒரு 100 தியேட்டர்ல வந்து பிளான் பண்ணேன். 100லேருந்து 120 மக்கள் வரவேற்பை பார்த்து அதுவா தியேட்டர் இன்க்ரீஸ் ஆகும். அது எல்லா படத்துக்குமே எப்பயுமே ஆகிறது தான். அதெல்லாம் முன்னாடி நம்ம தியேட்டர் மட்டும் சொல்லணும்ல. தப்பான திங்க தான், அது யார் அது கரெக்ட் அதான் நீங்க என்ன விஷயம் தான். அதுல ட்விஸ்ட் இருக்கு, அதுல ஒரு வந்து ட்விஸ்ட் இருக்கு. அதுல எப்படி வந்து மிஸ்யூஸ் வந்து பண்றாங்க, இவங்க மிஸ்யூஸ் பண்றதுனால எந்த ஒரு வந்து பாதிப்பு இவங்க அடையறாங்கன்னு தான் அந்த கதை. சின்ன படங்களுக்கு யூடியூப் தான் மெயின் முக்கியம். அவங்க தான் வந்து வெளில ப்ரொமோஷன் பண்ணுறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேட்டரில் வந்து அலோட் பண்ணுறது கிடையாது யூடியூபர்ஸை. ஆனால் இங்கே வச்சிருக்கிறது எல்லாமே யூடியூபர்ஸ் தான். எப்படி பார்க்குறீங்க? தமிழ் ஏன்னா ப்ரொமோஷனுக்கு அவங்க தான் மெயின். நீங்கள் போய் எடுப்பீங்களா? எடுக்க அலோவ் பண்ணீங்களா தேட்டர்ல? எல்லாரும் அவங்க படம் தானே இருக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். இதுக்கும் நம்ம படத்துக்கு ஏதாவது படத்தை ப்ரோமோட் பண்றது பத்தி தான் அவரும் அதுதான் வந்து வெளியில டாக்கா போறோம். நீங்க வெல்கம் பண்றீங்களா? ஆமா, பண்றோம். நாங்க எங்களை கேட்டீங்கன்னா சினிமான்றது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் தான். ஸோ அதுல ஒன்றும் தப்பு அது ஏன் வந்து அதை வந்து ஸ்டாப் பண்றாங்கன்றது வந்து புரியல. படம் வந்து லைக் வந்து எடுத்துட்டோம், அப்புறம் அது மக்கள் கையில தான் வந்து பிடிக்குது வந்து பிடிக்காத அவங்க கையில வந்து இருக்கு. அதை ஸ்டாப் பண்ணி வந்து என்ன பண்ண போறாங்க? அதான் சார், ஒரு பெரிய ஹீரோக்காக ஒத்துமொத்த இண்டஸ்ட்ரியிலே எல்லாரும் படம் பண்ணாங்க, கஷ்டப்பட பண்றது. நீங்களா வந்து ஓகே சார் செட்டில்டு. ஆனா நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை ஆனா கூட நீங்க சேவ் ஆயிடுவீங்க சரிங்களா? ஆனா சின்ன சின்ன டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர் இருக்காங்க சரிங்களா, அவங்க ரொம்ப நெலிஞ்சவங்க மேல வராங்க. ஆனா அவங்க படத்துல இப்ப லாஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி கூட நல்ல நல்ல படம்லாம் வந்தது. அது தேட்டர்ல போய் ரிவ்யூ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த படமே ஒண்ணு இல்லாம ஆயிடுச்சு சார். சோ அதுக்காகவே நாங்க சொல்றோமே. சரி, படம் கோர்ட்ல நான் பார்த்து கோர்ட்ல வந்து ஓகே பண்ணிட்டாங்க. ஓகே பண்ணிட்டாங்க. ஆனா இருந்தாலும் வந்து தேட்டர்ல இருக்கவங்க அலோவ் பண்ண விட மாட்டாங்க உள்ள. ஆமா, உங்க படத்துக்கு அலோவ் பண்ண முடியல. இல்ல இதுல தியேட்டர் அலோவ் பண்ணாங்கன்னா எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் we are welcoming. எங்க வீட்டுக்கு வாங்க, தயவு செஞ்சு வாங்க. நாங்க யாரும் வர வேண்டாம்னு சொல்லவே மாட்டோம். வரவங்க தாராளமா வாங்க, எப்படி இருக்குன்னு சொல்லலாம். பட் அவங்கவுங்க தியேட்டர் அவங்கவுங்க ஓனர் அவங்களோட சர்க்கம்ஸ்டன்ஸ்லாம் இருக்குல்ல. இல்ல சார், அது என்னன்னா தியேட்டருக்கு போனவங்க என்ன சொல்றாங்கன்னா ப்ரொடியூசர் எங்களுக்கு கால் பண்ணி சொன்னா நாங்க அலோவ் பண்றோம்ன்றாங்க. நீங்க இந்த மாதிரி நான் வந்து அலோவ் பண்ணுவேங்க. இது நீங்க வந்து Sam, how do you feel like two extremes? ஒரு பெருமாளா திருப்பதி வெங்கடாஜலபதியா நடிச்சிட்டு this is an extreme horror film. So I think as an and actor to starting of the career சொல்றேன், beginning debut ரெண்டுமே இந்த மாதிரி இருக்கச்சே how do you feel? ஆக்டரா ஒரு பெரிய ஒரு பிளெஸிங்கா தான் வந்து பாக்குறேன். ஏன்னா ஒரு பெருமாளாவும் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இந்த பேய் படத்துல ஒரு டிஃபரெண்டான ஒரு சைக்காலஜிக்கல் கேரக்டரா வந்து ஆக்ட் பண்றது ஒரு பெரிய ஒரு பிளெஸிங்கா வந்து பாக்குறேன். And for an actor that I see that as a big thing at the starting stage of my career. எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் சித்திரை டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல், பை பாய்.